ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செலக்டட் கொஸ்டின் ஹாஃபலி எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் தான் ப்ரீவியஸில் நடந்தது. பட் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன, லாஸ்ட் ஒன் டே நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதுக்கு முன்னால் டாப் 10 கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதில் டாப் 10 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இருக்கக்கூடிய ஒரு செலக்டட் கொஸ்டின் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இதுலையும் இது போக அடிஷனலாக எந்தெந்த கேள்விகள் படிக்கணும் அப்படிங்கிறது 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி என்கிட்ட 150 பே பண்ணி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எது தேவையோ அது வாங்கினவங்களுக்கு பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் கொடுத்துருக்க கேள்விகளை மட்டுமே நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். புரியுங்களா? இதில் இன்னொன்று ஒரு சிறப்பு என்ன அப்படின்னம்னா, இந்த வேறுபடுத்துக கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நீங்கள் 5 மார்க்கில் 7 அட்டன் பண்ணணும். வேறுபடுத்துக கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன் அந்த 9ஐயும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா எக்ஸாமில் 2லேருந்து 3 கேள்வி உங்களால் 10% அட்டன் பண்ண முடியும். இதுலையும் பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு தெரியும். ஆட்சேர்ப்பு முறைக்கும் தேர்ந்தெடுத்தலுக்கும் இடையே உள்ள வேறுபாடு, பணவழி பயிற்சிக்கும் பணவழியற்ற பயிற்சிக்கும் இடையே உள்ள வேறுபாடு, பங்களிப்பு கரடை நீட்டு பத்திரங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு அப்படின்னு சொல்லி 3 5 மார்க் கொஸ்டின் இதிலேயே கேட்டிருக்காங்க. எழுத வேண்டியது 7 5 மார்க், 7 × 5 35 மார்க் எழுதணும். அதில் 3 × 5 உங்களுக்கு நீங்கள் அந்த படிச்சிருக்க நான் கொடுத்துருக்க அதில் இருக்கக்கூடிய 9 5 மார்க் படிச்சிருந்தாலே போதும். வேறுபடுத்துவ கேள்வி 3 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுங்களா? அதனால தான் நான் சொன்னேன், நான் கொடுத்துருக்க இது டாப் 10 5 மார்க் கொஸ்டினுக்கு பதிலாக இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மேலே இப்போ நம்ம 2 மார்க்லேருந்து இதுலேயும் ரிப்பீட்டட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். செயலூக்கமளித்தல் என்பதன் பொருள் யாது? உட்புறச் சூழல் என்றால் என்ன? பல்வேறு வகையான ஆதாரங்கள். நுகர்வோர் என்பவர் யார்? காசோலை என்றால் என்ன? தனியார் மயமாக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படிங்கிறத ஆல்ரெடி 11th நீங்கள் உலகமயமாக்கல் படிச்சிருப்பீங்க. அதே தான். அடுத்து ஆட்சேர்ப்பின் படிநிலைகள் இதில் கம்பல்சரி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி கொஸ்டின் இவ்வளோ சிம்பிளாக நமக்கு பப்ளிக்கில் கேட்டுருவாங்களா அப்படின்னம்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். மேலாண்மை நிர்வாகத்திலிருந்து வேறுபடுத்துக உங்களுக்கு 3 மார்க்லேயும் ஒரு வேறுபடுத்துக கேட்டிருக்காங்க. காளை கரடி அதேமாரி மான் முடவாத்து அதுவும் ஒரு தடவை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 2ல் 1 உங்களுக்கு 3 மார்க்கில் 100% கேட்கக்கூடியது. புரியுங்களா? இதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு கீழே கருவூல ரசீதின் வகைகள் இது படிச்சுக்கோங்க. ஆட்சேர்ப்பு முறையில் கோரப்படாத விண்ணப்பங்கள் என்றால் என்ன? தனியிட சந்தை பற்றி விளக்குக. மன அழுத்தம் நேர்காணல் என்றால் என்ன? இதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். பட் இந்த 10ஐயுமே ஒரு தடவை தரவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இல்லை அந்த பே பண்ணி வாங்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் பிடிஎஃபாக எனக்கு வீடியோவாக ஒரு தடவை போடுங்க, நான் பார்த்துக்கிட்டு வாங்குறேன் அப்படின்றவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ இம்பார்ட்டன்ட் தான் போட போகிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் த பெஸ்ட். 5 மார்க்கில் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதனால் விட்டேன். இதுலேயும் ரிப்பீட்டர் ஒரு தடவை சொல்லிடலாமே. இயக்குனரின் தகுதிகள், மூலதன சந்தை சிறப்பியல்புகள், நவீன மேலாண்மை கோட்பாடுகள், செபியின் பணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செபியின் பணி மட்டும் கொடுத்துருக்கோம். இதில் அடிஷனலாக உங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்பிஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் மிட் டேர்ம்லையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால் எல்லாருமே ஒரு தடவை இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் அது ஒரு தடவை நல்லா தெளிவாக பிழை இல்லாமல் படிச்சுக்கோங்க. அடுத்து கீழே 5 மார்க் ஃபுல்லாக வாங்குற அளவுக்கு, ஏன்னா பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃபுல்லாக வாங்குற அளவுக்கு ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைன்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா 7 கொஸ்டினுமே இந்த இடத்துல கவர் ஆயிடுது. 2 மார்க் 3 மார்க் இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா கவர் ஆயிடுது. 2 மார்க் கொஸ்டின் இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா கவர் ஆயிடுது. ஆல் தி பெஸ்ட்.